வணக்கம் மக்களே. தமிழகமே இப்போ ஒரு மாதிரியான சைலண்ட் மோட்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன், நாளைக்கு மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நாளைக்கு சாயங்காலம் நாம பார்க்க போற ரிசல்ட் அடுத்த 25 வருஷத்துக்கான தமிழக அரசியலை தீர்மானிக்க போகுது. டிவியில வர்ற அதே பழைய கருத்து கணிப்புகளை பத்தி நான் இங்க பேச போறதில்ல. கிரவுண்ட் லெவல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தா தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் யாரு, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப யதார்த்தமா பேச போறோம். முதல்ல திமுக, அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் அவங்க கோட்டையை தக்க வைப்பாங்களா? கருத்து கணிப்புகள்ல பலரும் திமுகவுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. ஆனா நிஜமாவே நிலைமை அப்படிதான் இருக்கா? இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே இருக்கு. இந்த தடவை இளைஞர்கள் அப்புறம் புதுசா ஓட்டு போட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யாரை நோக்கி போயிருக்காங்கன்னு பார்த்தா அங்கதான் பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஒருவேளை வாக்குகள் சிதறுனா அது யாருக்கு லாபம்? 118 சீட்டு பிடிச்சி ஒருத்தர் கிங்காக போறாரா, இல்ல வேறு யாருடைய ஆதரவாவது தேவைப்படுமா? நாளைக்கு காலையில 10 மணிக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிடும். சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வழக்கமா நாங்க தனிச்சுதான் போட்டின்னு சொல்ற சீமான் அவங்களுக்கு இந்த தடவை வாக்கு சதவீதம் ஏறுமா? கண்டிப்பா ஏறும். ஆனா சீமானுக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னா, அவருடைய கோர் ஓட்டர்ஸா இருக்கிற இளைஞர்களை இப்போ விஜய் கட்சி கொஞ்சம் கொண்டு போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் கடந்த 10 வருஷமா சீமான் செதுக்கி வச்சிருக்கிற அந்த வாக்கு வங்கி உடையுமா, இல்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா? ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்த தடவை ஒரு 5 சீட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனா அதுதான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய மாஸ் மூமெண்டா இருக்கும். ஏன் மஞ்ச பை? அவங்க அப்பா வரும்போது மஞ்ச பை எடுத்து வந்தாருனால இப்போ முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகம் விஜயோட அரசியல் என்ட்ரி இந்த தேர்தல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? யாரு யோசிக்காத ஒரு கோணம் என்னன்னா, டிவிக்கே வெறும் ஓட்டுகளை மட்டும் பிரிக்க போறது இல்ல, பல தொகுதிகள்ல அவங்க தான் வின்னிங் ஃபேக்டரா இருக்க போறாங்க. ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். குறிப்பா கொங்கு மண்டலத்திலையும் சென்னை சிட்டிக்குள்ளேயும் விஜயோட கட்சி பலமான ஓட்டுகளை வாங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க சட்டமன்றத்துக்குள்ள போவாங்களா? கண்டிப்பா. ஒருவேளை 15ல இருந்து 20 இடங்களை விஜய் கட்சி பிடிச்சதுன்னா அப்புறம் தமிழக அரசியல்ல ஒரு புதிய கிங் மேக்கர் உருவாவதை யாராலையுமே தடுக்க முடியாது. எதிர்கட்சி யாரு? அதிமுகவா இல்ல விஜயா? இதுதான் இப்ப இருக்கிற மில்லியனர் டாலர் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவங்களும் தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் இன்னும் செல்வாக்கோட தான் இருக்காரு. ஆனா மற்ற இடங்கள்ல ஓட்டுகள் சிதறது அவருக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கு. நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நிலவரம் தெரிய வரும்போது ஒருவேளை யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா ஹங் அசம்பிளி அப்ப நடக்க போற அரசியல் தான் சதுரங்கமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். யாரு யாரோட கை கோர்ப்பாங்க, யாரு முதலமைச்சர் சீட்ல உட்காருவாங்க, இதெல்லாம் கற்பனைக்கும் எட்ட முடியாத அளவுக்கு இருக்க போகுது. ஆக மொத்தம் மே 4ஆம் தேதி தமிழக அரசியல்ல ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகுது. பழைய அரசியல் முறைகள் எல்லாமே உடைஞ்சி ஒரு புது விடியல் வருமா, இல்ல அதே திராவிட அரசியல் தான் தொடருமா? உங்க கணிப்பு என்ன? யாரு அடுத்த முதலமைச்சரா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? போராட மட்டும் இந்த மகன், ஓட்ட போட பிரச்சனை எவன் தந்தானோ அவன். விஜய் கட்சி எத்தனை சீட்டு ஜெயிக்கும்? சீமான் உள்ள போவாரா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு முடிவுகள் வந்ததும் லெவல்ல சந்திப்போம். மறக்காம மாயவலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.